A very happy evening, friends. Until now, we have seen reported speech. டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம போன கிளாஸ்ல இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதை கூட நம்ம கத்திருந்திருக்கோம் இல்லையா? ஒன் ஆக்டிவிட்டி இஸ் லெஃப்ட் அவுட் இன் ஆர் டெக்ஸ்ட் புக். அதுக்கான பதிலையும் பார்த்துடலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சப்டிவிஷன் பாக்கி இருக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல. எஃப் சப்டிவிஷன் அதுக்கான கேள்வியை பார்க்க போறோம், கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போறோம். தென் வில் மூவ் ஆன் டு தி போயம்க்கு நம்ம போகலாம். யூனிட் 6ல இருக்கக்கூடிய போயம் லெசன்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையினுடைய பாடங்கள், லெசன்ஸ் இன் லைஃப். தென் வில் மூவ் ஆன் டு எம்சிக்யூஸ். இன்னைக்கு எம்சிக்யூ செஷன் இருக்கு. ஸோ இந்த நாளும் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். முதலாவது நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பார்த்துட்டு அடுத்தபடியா அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டு பானைகளுடைய கதை. இது என்ன, ஒரு பானை சிரிக்கிறது, இன்னொரு பானை சோகமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா we find that one pot is filled with water, another pot is quite empty. ஸோ ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். இந்த விவசாயிட்ட ரெண்டு பானை. அந்த ரெண்டு பானையுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரிதான் அது. ஆனா ஒரு பானையில ஒரு சிறிதளவு ஓட்டை இருந்ததாம். ஓட்டை இருந்ததுன்னா என்ன ஆகும்? அவர் நீரை நிரப்புறாருன்னா வழியிலேயே அந்த தண்ணீரானது சிந்திடும். இன்னொரு பானையில நீர் அப்படியே நிரப்பி இருக்கும். வீட்டுக்கு அவர் என்ன பர்பஸ்க்காக அதை நிரப்பினாரோ அதை அவர் உபயோகிச்சிருக்க. What purpose he had filled in the water, it had served its purpose, while another pot which it was having a small hole in it couldn't serve its master it to its fullest. அதோடைய முழுமையான இதை அதால கொடுக்க முடியல இந்த விவசாயிக்கு. ஸோ இவர் என்ன பண்றார்? இந்த ரெண்டு பானையிலுமே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியில நீரை நிரப்பிட்டு தான் தோல் மேல சுமந்துட்டு போறார். ஸோ he carries the two pots on his shoulder and he carries it all along the way to his house. போற வழியில என்ன ஆகுது? ஒரு பானை தான் ஓட்டையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது கீழே தண்ணி சிந்தினே போகுது. பார்த்தோம்னா இந்த தோல் பக்கத்துல என்ன தோலாப்பட்டையில எப்படி தூக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அந்த ஓட்டை இல்லாத பானை வலது புறத்துல இருக்கு, ஓட்டையுடன் இருக்கக்கூடிய இந்த பானை இடது புறத்துல இருக்கு. அது தண்ணி கீழே கொட்டிட்டே வருது. The water which he had filled in both the pots, the pot which didn't have any hole in it, it is full. Whereas the pot which had a small hole in it, the water keeps dripping down the way. அந்த வழி முழுக்க அந்த நீரானது சிந்திண்டே வருது. ஸோ இடது பக்கத்துல அது இந்த ஓட்டை இந்த பானையில ஓட்டை இருக்கு, அதனால நீர் கீழே விழுந்தது, கொட்டிடுது அத்தனையும் போற வழி முழுக்கமாவே. அவர் என்ன சொல்றார்? வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஒரு பானையில மட்டும்தான் நீரானது முழுமையா இருக்கு. அந்த இன்னொரு பானை சொல்றதான், நீங்க ஏன் என்ன வச்சிருக்கீங்க? என்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன் என்ன வச்சுக்கிறீங்க? என்ன தூக்கி போட்டுருங்களேன், உங்களுக்கு நான் எந்த பயனும் அளிக்கல. அந்த பானை நீங்க நீரை நிரப்பி வைக்கிறீங்க, அதுல ஓட்டை இல்லை, அது உங்களுக்கான பர்பஸை அது சர்வ் பண்றது. ஆனா நான் என்ன ஆறேன்? நீரை நிரப்புறீங்க, வழி முழுக்க நான் சிந்திண்டே வரேன், உங்களுக்கு அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல தண்ணீரை ரொப்பணும் அப்படின்னு சொல்றதான் அந்த பானை. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், நீ உபயோகம் இல்ல, நீ பயனற்றது அப்படின்னு நீ ஏன் சொல்ற? எதை வச்சு நீ சொல்ற? ஆமா, நீங்க ரொப்பற நீர் முழுக்க வழி முழுக்க சிந்திடுறதே, அதுல இருக்கவே இல்லையே, தண்ணீரே தங்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லித்தான் அந்த பானை. அப்படி கிடையாதே. நீ கவனிச்சிருந்தேன்னா நம்ம வர பாதையில இடது பக்கத்துல நிறைய பூச்செடிகள் இருக்கும். அந்த செடிகளுக்கு தண்ணீர் நீ கொடுக்குற,
வழி நீள வந்து நீ அந்த செடிகளுக்கு வந்து நீரை கொடுக்குற, அதோடைய வளர்ச்சிக்கு நீ எவ்வளவு பெரிய பங்கா அளிக்கிற இல்லையா? உன்னுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. யூ ஆர் மேக்கிங் தோஸ் பிளான்ஸ் டு க்ரோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகா இந்த பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு நீ ரொம்ப உதவிகரமா இருக்க. நீ உபயோகமா இல்ல, நீயாவே ஏன் நினைச்சுக்கிற? டோன்ட் திங்க் லைக் தட். நீ அந்த மாதிரி நீ நினைச்சுக்காத அப்படின்னு அந்த விவசாயி சொல்றாராம். சோ இந்த 2 பானையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஒண்ணு ஓட்டையா இருக்கு, இன்னொன்னு ஓட்டையா இல்ல. அது வந்து செடிகளுக்கு தண்ணி கொடுக்குது. இதுதான் கத்துக்கிறோமா? அதுல இருந்து ஒரு நீதி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ நம்மளுமே ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திறன் திறனோட தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொரு பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்னொருத்தவங்க வந்து நம்மள டீக்ரேட் பண்றாங்கிறதுக்காக நம்ம சுமார்னு ஆயிட மாட்டோம். இஃப் அட் ஆல் அதர் பர்சன் ட்ரீட்ஸ் அஸ் குவைட் லோ, இட் டசன்ட் மீன் தட் we are not serving our purpose. நமக்கு உண்டான வேலையை நம்மளால என்ன முடியுமோ நம்ம அதை செஞ்சுன்னு தான் இருக்கோம். இன்னொருத்தவங்க வந்து நம்மள வந்து டிஸ்கரேஜிங்காவோ சுமாரா சொல்றதுனால நம்ம வந்து தாழ்ந்தவனா போயிட மாட்டோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் லோ அபவுட் யுவர் செல்ஃப். வாட் யூ ஹவ் கம், யூ ஆர் டெஃபினெட்லி பவுண்ட் டு சர்வ் யோர் பர்பஸ். ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒத்தொத்தருமே வந்து வித்தியாசமானவங்க தான். எல்லாரும் அந்த 5 விரலுமே ஒன்னா இருக்கா? ஒவ்வொரு விரலுமே வேற வேறையா தானே இருக்கு இல்லையா? when we look at good in everyone, our life becomes interesting. அந்த ஒத்தொத்தருட்டையுமே என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதா ஆயிடும் இல்லையா? இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னால நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்னொருத்தரால நல்லா படிக்க முடியும். அவங்களுக்கு வந்து இந்த பாடுற திறன் இருக்காது. அதனால இந்த பர்சன் யாருக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லையோ அவங்க சுமாரானவங்கன்னு ஆயிடுவான். அப்படி கிடையாது. அவருக்கு உண்டான திறன் வந்து பாடுறது அது இருக்கு. அதை வந்து வளர்த்திக்கலாம். அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் குட் அட் சம்திங். ஸோ வி நீட் டு டெவலப் you need to develop that skill instead of blaming ourselves or uh, thinking about others growth rather than thinking about our own growth. நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி நினைக்காம இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அதை கவனிக்கிறதுக்குள்ள நமக்குள்ள நான் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போலாங்கிறத பார்க்கலாம். ஒப்பிடவே வேண்டாம் இன்னொருத்தரோட. ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் டிஃப்ரெண்ட். we definitely serve a purpose another person. So we learn this small model but a effective one. Right? Each one of us are different. When we look at good in everyone, our life becomes interesting. வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமானதா ஆயிடும். அதுக்காதான் இன்னொருத்தர்கிட்ட வந்து நல்ல விஷயங்களையே நம்ம பார்த்து கத்துக்கணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறையே நம்ம பார்த்துருந்தோம்னா அந்த பர்சனையும் வந்து நம்ம டிகிரேட் பண்ற மாதிரி ஆயிடும். நம்மளும் பெருசா ஒன்றும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம்னா அவங்களும் பாசிட்டிவா வளருவாங்க. நமக்கும் அது ஒரு விதமான சந்தோஷத்தை தரும் இல்லையா? ஸோ வித் தட் குட் நோட் வில் ஸ்டார்ட் our today's class. இதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எப்படி நம்ம சென்டென்சஸை மாத்துறோங்கிறத கத்துனோம் இல்லையா? குவிக்கா ஒரு கேம் ஆடி பார்க்கலாமா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு தெரிஞ்சுப்போமா? கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நிறைய இருக்கும். இதை வந்து நீங்க எது சரியான பதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு நான் பாக்குறேன். Tia said, Tia சொன்னா எப்படி இருக்கேன்னு. How are you? Tia said that how are you? Tia said how are you? Tia asked that how he was. Tia asked how he was. Tia asked how he was. ஸோ எந்த பதில் இதுல வந்து சரியானதா உங்களுக்கு தோன்றுது? இன்டைரக்ட் ஸ்பீச்ல இது வந்து சரியான பதில். இதுல டியா சொன்னான் எப்படி இருக்கேன்னு ஒரு கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இருக்கு. ஸோ செட்டுங்கிற இந்த வேர்ப் என்ன பொருத்தமான ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு கேள்வி வடிவத்துல இருக்குன்னா ஆஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு. இங்க 3 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆஸ்ட் கொடுத்துருக்காங்க. டியா ஆஸ்க் தட் ஹவு ஹி வாஸ். டியா ஆஸ்ட் ஹவு ஹி வாஸ்.
Tia asked how he was, question mark போட்டிருக்காங்க. question mark பயன்படுத்துவோமா? இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறத பயன்படுத்த மாட்டோம். அப்படின்னா இந்த 3ஆவதும் 4ஆவது ஆப்ஷன்ல தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். கரெக்ட். நீங்க கெஸ் பண்ணது சரியான பதில் தான். ஒரு கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு நம்ம இந்த தட்ங்கிற கன்ஜங்ஷனை உபயோகிக்க மாட்டோம். Tia asked how he was. Mr. Sharma said, I'm disappointed with the plans. இந்த திட்டங்களை பார்க்கறது எனக்கு வந்த அளவுக்கு ஒன்றும் சந்தோஷமா இல்லை. I'm disappointed. Mr. Sharma said, I am disappointed with the plans. Mr. Sharma said that he is disappointed with the plans. Mr. Sharma said he were disappointed with the plans. ஒரு நபர் தான். வேர் வருமா? வராது. கரெக்ட். பி ஆப்ஷன் கிடையவே கிடையாது. Mr. Sharma said that he was disappointed with the plans. Mr. Sharma told that he is disappointed with the plans. Mr. Sharma told that he was disappointed with the plans. இந்த ஆப்ஷன் சரியானதா இருக்கும் இங்க. கடைசி ஆப்ஷன் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சென்டர்ல இருந்து. No. Sharma said that he was disappointed with the plans. Kisha said to Rahul, are you coming to the mall? நீ வந்து மாலுக்கு வரையா அப்படின்னு கிஷா ராகுல்கிட்ட கேட்டான். Kisha said to Rahul if he was coming to the mall. Kisha told Rahul if he was coming to the mall. Kisha said to Rahul that he was coming to the mall. Kisha asked Rahul if he was coming to the mall. Kisha asked Rahul, was he coming to the mall? Last option. So, இந்த முதல் 3 ஆப்ஷன்ல வந்து பொருத்தமான ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்க இல்ல. கேள்வியா கேட்கறாங்க. ஆஸ்ட்ங்கிற வார்த்தை வரணும். ஓகே. 4ஆவது 5ஆவது ஆப்ஷன்ல அந்த வார்த்தை இருக்கு. எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஒருவேளை மாலுக்கு வரையா அப்படின்னு கேக்குறது. அது சரியான பதிலா இருக்குமா? If he was, whether or if, இது போன்ற yes or no questions-க்கு என்ன வரும்னு சொன்னேன். yes or no questions-க்கு if அல்லது whetherங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம்னு சொன்னேன். கரெக்ட். Last question. Keshav said, did you wash dad's car yesterday? Keshav சொன்னா, நேத்துக்கு நீ அப்பாவுடைய காரை அலம்பினியா அப்படின்னு. Did you wash dad's car yesterday? Keshav said that if he washed dad's car yesterday. Keshav said that if he had washed dad's car yesterday. Keshav asked that if he washed dad's car the previous day. Keshav asked if he washed dad's car the previous day. Thatங்கிற conjunction இல்லை இந்த சென்டென்ஸ்ல. மற்றபடி அதே மாதிரி தான் இருக்கு. Keshav asked if he had washed dad's car the previous day. Come on, students. Let me know the answer. If all you have identified it. No, this is not right. Keshav asked if he had washed. ஒருவேளை நீங்க நேத்துக்கு கார் அலம்பினீங்களான்னு கேட்டாங்க. Okay, one last question. Fine. 5th one, last one. Saloni asked, can I take this bag? நான் இந்த பையை எடுத்துக்கலாமா அப்படின்னு சலோனி கேட்டா. கேட்டாங்கிற பதில் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. asked கேட்டாங்க. So Saloni asked if she can take that bag. Saloni asked she could take this bag. Saloni asked if she could take that bag. Saloni asked if I could take that bag.
Saloni asked if I could take that back. If she can, took that back. 5 விதமான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. This bag அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறது எப்படி எழுதியிருப்போம்? தட் பேக். அந்த பையை எடுத்துக்கலாமா, எடுத்துக்க முடியுமான்னு சலோனி கேட்டா. ஒருவேளை அந்த பையை எடுத்துக்க முடியுமான்னு சலோனி கேட்டா. Most of you have told me C option. Perfect. The answer is right. நீங்க கண்டுபிடிச்ச பதில் சரிதான். So we have done with motivational story portion. Then we played an activity in the word wall. Now we'll move on to F subdivision. F பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். அப்புறம் poem போலாம். சரியா? டெக்ஸ்ட் புக்ல எந்த பக்கத்துல இருக்குங்கிறத காமிச்சிடுறேன் ஒரு தடவை. பேஜ் நம்பர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் என்னன்னு. பேஜ் நம்பர் வந்து 169. இ பிரிவு கேள்விக்கு அப்புறம் எஃப் பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் தான் பார்க்க போறோம். 169 தி பேஜ் நம்பர். இந்த பேஜை ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். Sherlyn receives a postcard from her friend Pushpa, who is holidaying in Sri Lanka. ஒரு போஸ்ட் கார்டு கிடைக்கிறதா ஷெர்லினுக்கு. யார்கிட்டேந்து? புஷ்பாட்டேந்து. அவங்க வந்து புஷ்பாங்கிறவங்க வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க விடுமுறை நாட்கள். She calls her friend Galen and tells him that Pushpa has written. அவ என்ன பண்றா? கேலனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி புஷ்பா ஒரு கடிதத்தை எழுதியிருக்கான்னு சொல்றான். Help her by filling the blanks using reported speech. கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்கிறத முதல்ல படிச்சிடலாம். அப்புறம் கீழே அதே சென்டென்சஸ் வந்து தந்திருக்காங்க. ஆனா நம்ம அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எழுதணும். ஓகேயா? On 9th March 2020, letter has been written. Dear Sherlyn, yesterday we visited Pinawala Elephant Orphanage. Has 84 elephants. It is the biggest herd of elephants in the world that is living under human supervision. நேத்திக்கு நாங்க பினாவாலா எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ் அந்த விடுதிக்கு, யானைகள் விடுதிகள் வந்து நாங்க போயிருந்தோம். அங்க வந்து 84 யானைகள் நாங்க இருக்கிறத பார்த்தோம். இட் இஸ் தி பிக்கெஸ்ட் ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே வந்து இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய யானைகளை வந்து ஹர்டுன்னு சொல்லுவோம், கலெக்டிவ் நாம். இதுதான் உலகத்திலேயே வந்து பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ் தட் இஸ் லிவிங் அண்டர் ஹியூமன் சூப்பர்விஷன். மனிதர்களுடைய கண்காட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமான யானைகள் சரணாலயம்னா இதுதான். ஐம் கிளாட் வி கேம் ஹியர் பிகாஸ் ஐம் லேர்னிங் அ லாட். இங்க வந்தது வந்து நல்லதுன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து கத்துக்கிறேன். The elephant orphanage is truly worth visiting. இதை வந்து பாக்குறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். Tomorrow we are going to the national park. நாளைக்கு நாங்க நேஷனல் பார்க்குக்கு போறோம். I will be returning next week. அடுத்த வாரம் நான் வருவேன். I am looking forward to meeting you then. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் பார்க்கறதுக்கு விருப்பப்படுறேன். Cheers, புஷ்பா. இந்த புஷ்பா தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம எழுதணும். Hello Galen, today I received a postcard from புஷ்பா. கேலன்ட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு இன்னைக்குதான் புஷ்பாட்டேந்து ஒரு கடிதம் கிடைச்சது. ரிமெம்பர் ஐ ஹேட் டோல்ட் யூ. நான் உனக்கு சொல்லியிருந்தது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். ரிமெம்பர் ஐ ஹேட் டோல்ட் யூ. ஐ ஹேட் டோல்ட் யூ இங்க எப்படி இருந்தது?
Remember, I had told you that she had gone to Sri Lanka on a holiday. நான் உனக்கு சொல்லினது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். Well, she has written from Colombo. கொலம்போல இருந்து எனக்கு எழுதியிருக்கா. She has written that. என்ன எழுதியிருக்கா அதுல? She has written that she had visited Pinavala Elephant Orphanage. She had visited. ஏன் இங்க எப்படி எழுதுறோம்? Yesterday we visited. நேத்திக்கு நாங்க போனோம். We visited Pinavala Elephant Orphanage. Past tenseல இருக்கு. இத நம்ம எழுதுறத எப்படி எழுதுவோம்? Past perfect tenseல எழுதுவோம். Had. She had written that. We had. Pinavala Elephant. Orphanage வார்த்தை அதுலயே இருக்கு. She had visited Pinavala Elephant Orphanage. Presentல, I'm so sorry, simple pastல இருக்கு. அதனால நம்ம indirect speechல எழுதும்போது past perfect tenseல எழுதுறோம். It dash elephants. It had 84 elephants. அதுல 84 யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It had இருந்தது. It had 84 elephants. She said that it is the biggest herd of elephants in the world that is living under human supervision. She also added that she was glad that they had come there. I am glad we came here because I'm learning a lot அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த லெட்டர்ல. அதை நம்ம எப்படி எழுதுறோம்? She also added that she was glad. She was glad. I am glad we came here because I'm learning a lot. அப்படிதானே அந்த போஸ்ட் கார்ட்ல சென்டென்ஸ் எழுதினாங்க. ஆனா நம்ம அதை எப்படி மாத்துறோம்? She also added that she was glad. I am gladங்கிறது was glad அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. That they had come there. We came hereங்கிறது they had come there. Here, there. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். We. She also added that she was glad they had come there. Because, yeah, she was learning a lot. I am learning a lot. She was learning a lot. I amங்கிறது இங்க யாரை குறிக்கிறது? அவளை குறிக்கிறது. அதனால she was learning a lot அப்படின்னு எழுதுவோம். Is learning, was learning. I amங்கிற வார்த்தை sheங்கிற ப்ரோனோனால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. Okay? She was learning a lot. The elephant orphanage was truly worth visiting. The elephant orphanage is truly worth visiting அப்படின்னு போட்டிருக்காங்க. Is truly visiting நம்ம எப்படி மாத்துவோம்? Present continuous past continuousக்கு மாத்துவோம். அதனால the elephant orphanage was truly worth visiting. She said that Dash National Park.
tomorrow we are going to the national park. She said that tomorrow. tomorrowங்கிற வார்த்தை என்னவா மாத்தி எழுதப்படும்? next day, அடுத்த நாள். She said that next day they were going to the national park. Are going, were going. She dashed next week and added that dash then. I will be returning next week. I am looking forward to meeting you then. அப்படிதானே அந்த லாஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ் இருந்தது. நம்மளோட புக்ல பார்த்தோம்னா அந்த போஸ்ட் கார்ட்ல என்ன எழுதியிருக்காங்க? ஐ வில் பி ரிட்டர்னிங் நெக்ஸ்ட் வீக். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ தென் அப்படி கொடுத்துருக்காங்க. ஷீ வுட் பி ரிட்டர்னிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு எழுதுவோம். ஷீ வுட் பி ரிட்டர்னிங் நெக்ஸ்ட் வீக். வில் பி ரிட்டர்னிங், வுட் பி ரிட்டர்னிங். வில்லுங்கிற வார்த்தை வுட்ங்கிற வார்த்தையெல்லாம் மாத்தி எழுதப்பட்டிருக்கும். would be returning next week and added that she was looking forward to meeting me. She is looking forward. Now it has been transformed to she was looking forward. Meeting me then. I will be returning next week. I am looking forward to meeting you then. You. யூவை வந்து இங்க யாரை குறிக்கிறது? என்ன குறிக்கிறது? அதனால ப்ரோனவுன் வந்து நான் இங்க என்ன மாத்தி எழுதுறேன்? மீங்கிற வார்த்தையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்துறேன். ஏன் மீ உபயோகிச்சிருக்கீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க சாட் பாக்ஸ்ல. இந்த காரணத்தினாலதான் நான் மீங்கிற வார்த்தையை இந்த ப்ரோனவுனை இங்க உபயோகிச்சிருக்கேன். என்ன அடுத்த வாரம் பாக்குறதுல நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. She was looking forward to meeting me then. அந்த சென்டென்ஸ் எப்படி இந்த போஸ்ட் கார்ட்ல I am looking forward to meeting you then. இல்லையா? I amங்கிற வார்த்தை ஷீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. மீட்டிங் யூ தென். யூங்கிறது யாரை குறிக்கிறது? என்ன. அதனால மீங்கிற ப்ரோனோனை இங்க பயன்படுத்தியிருக்கோம். ஓகேயா? இஸ் இட் கிளியர் டு எவ்ரிவன்? ஏன் வந்து இந்த சென்டென்சஸ் வந்து இப்படி மாத்தி எழுதப்பட்டிருக்கு? எந்த காலத்துல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எப்படி மாத்தி எழுதப்பட்டிருக்கு? என்ன டென்ஸுக்கு அதை மாத்தி எழுதியிருக்கோம்? இதுவுமே உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நான் நம்புறேன். I'll wait for a few seconds for you to make note of it. Okay. We'll quickly move on to poem. அடுத்தபடியா நம்ம poem பார்க்கலாம். I'll quickly introduce. Lessons in Life, Brigade Bryant and Daniel Ho. இவங்க தான் இந்த poets. போயத்தை எழுதினவங்க இவங்க தான். இந்த போயம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. லெசன்ஸ் இன் லைஃப் பை பிரிகேட் பிரியாண்ட் அண்ட் டேனியல் ஹோ. ஸோ குயிக்கா இந்த போயமை படிச்சு பார்ப்போமா? Shall we go through this poem once? I'll read it once for you. Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom.
Let's be aware as we walk on this planet, even the tiniest creature needs room. Lessons in life aren't always so simple. Lessons in life aren't always so simple. I'm sorry. Nothing you're given will ever come free. உங்களுக்கு எது கொடுக்கப்படுறதோ அது வந்து இலவசமா எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everything here is important. When you're forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no shame you. I'm so sorry. Let no one shame you or make you feel bad. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுலயே ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிச்சோம். நம்ம ஒருபோதும் நம்மள வந்து தாழ்த்திக்க வேண்டாம், சுமாராவோ குறைச்செல்லாம் நம்ம எடை போட வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாவே இந்த போயமும் இருக்கா மாதிரியே இருக்கு இல்லையா? ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் ஃபர்காட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நோ தட் you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Bridget Bryant and Daniel Ho. These are the poets of this poem. The poet எழுதினவங்க இவங்க தான் Bridget Bryant and Daniel Ho. So in this poem, life's lessons in life, the poet they bring out the importance of friendship in life. வாழ்க்கையில இந்த நட்பினுடைய முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நட்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி வந்து ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. How they add value to us by comparing the episode of planting flowers. ஒரு பூக்களை வந்து வளர வைக்கிறது, ஒரு செடியை நட்டதுல இருந்து பூக்களை வளர வைக்கிறதுக்கு வந்து அதை ஒப்பிட்டு இருப்பாங்க அழகா. So how important is friendship in our lives has been told by these poets in this poem. எப்படி வந்து ஒரு பூவை வளர்க்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிதா அது வளர்ந்துராது. அது தினைக்கும் நம்ம தண்ணி ஊத்தணும், அதுக்கு தகுந்த வெளிச்சம், வெயில் அதெல்லாம் வரணும். அதுக்கு அப்பப்போ நம்ம உரம் போடணும் இல்லையா? we need to take care of its growth, then only it will give us flowers. அப்பதான் அது வந்து நமக்கு பூக்கள் கொடுக்கும். சாதாரணமா நம்ம ஒரு செடியை வச்சுட்டோம் அது மட்டும் வளரும்னா அது வளருமா? கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலுமே அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா தான் இருக்கு. ஒரு செடியை வளர்க்கறதுமே வந்து அவ்வளவு சுலபமான வேலை கிடையாது. அதுல பூக்களானது அழகா பூக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். we need to put our efforts even if you want to plant, even if you want to grow flowers. அதுல வந்து அழகான பூக்கள்லாம் அடிக்கடி பூக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு ஒரு பாதுகாப்போ அதுக்கு உண்டான அதோடைய வளர்ச்சிக்கு என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். இல்லாட்டி எப்படி பூ பூக்கும் இல்லையா? அதே போலதான் நட்பும். அதை வந்து லாங் லாஸ்டிங்கா நம்ம ஏற்படுத்திக்கணும். நீண்ட காலம் அந்த நட்பானது நீடிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் டைமா இல்லையா? இந்த தேங்க்யூ இந்த வார்த்தை ரொம்ப ஒரு சின்ன வார்த்தை தான். அதை வந்து அடிக்கடி நம்ம உபயோகிச்சுட்டோம் அந்த நட்பானது வந்து கட்டாயமா வளரும். இட் வில் டெஃபினெட்லி பி எவர்லாஸ்டிங். இந்த நன்றி பரிமாறத வந்து நம்ம வந்து கத்துக்கணும். ஒன் ஷுட் ரெஸ்பெக்ட் இட் அண்ட் நெவர் ஃபர்கெட் டு சே தேங்க்யூ. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா நம்ம செஞ்ச வேலையை வந்து அவங்க மதிக்கல அப்படின்னா நம்ம வந்து சோகமாயிடும் இல்லையா? ஐயோ இது என்ன நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவருக்கு, நம்ம செஞ்சது வந்து அவர் பொருட்டாவே எடுத்துக்கலையே, நம்மள மதிக்கவே இல்லையே, ஒரு நன்றி கூட சொல்லலையே அப்படின்னு தானே தோணும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருப்போம். ஆனா அவங்க வந்து பெருசா அதை கண்டுக்கல. அதை வந்து ஒரு அப்ரிஷியேட்டோ ஒரு தேங்க்யூ ஒரு சாதாரணமான ஒரு நன்றிய கூட தெரிவிக்கலைன்னா நமக்கு அதுவே வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? ஸோ இஃப் அட் ஆல் வி கல்டிவேட் திஸ் ஹேபிட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ, இட் வில் டெஃபினெட்லி மேக் our friendship grow longer and
மேக் இட் அஸ் எவர்லாஸ்டிங். எப்போதுமே அது நீடிச்சதா தான் இருக்கும். ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம்ஸ் அண்ட் பிளான்டிங் ஃபிளவர்ஸ் ப்ளூம் ஒன்லி வென் தெர் இஸ் லவ் அண்ட் கைண்ட்னஸ். நே அன்பும் இந்த நேசிப்பும் நிரந்தரமா எப்போதுமே இருக்குன்னாதான் ஒரு பூக்கள் ஒரு கடை செடியில பூக்கிறதா இருக்கட்டும், அந்த நட்பானது வந்து நீடிச்சிருக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அவசியமானது. அதுதான் இந்த போயட்ல இந்த போயட் வந்து போயட்ஸ் வந்து நமக்கு சொல்ல வராங்க. I quickly told the summary of the poem, what it is trying to tell us. So we'll see line by line meaning in the next class. Before that, we will see the multiple choice questions. As I already told, we'll be having it towards the end. கடைசியில இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? Don't disturb the class. Don't disturb my class, said the teacher to the boys. The teacher advised the boys not to disturb her class. The teacher advised the boys, don't disturb her class, or none of these. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட. எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், எந்த சென்டென்ஸ் வந்து சரியானது? ஏ, பி, சி. சி ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே கிடையாது. ரெண்டாவது கேள்விக்கு போலாம். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். அவன் அவங்க கிட்ட சொன்னாங்க. he said to them. he requested him to give him some water to drink. he requested them to give him some water to drink, or none of the above. A, B, C. Be careful, said he to her. He exclaimed her to be careful. He asked her to be careful. He ordered her to be careful. ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவன் அவள்கிட்ட சொல்றான். ஆச்சரியத்தோட சொல்றானா, கேக்குறானா, இல்ல அதிகாரப்பூர்வமா சொல்றானா? A, B, C. Okay. Fourth question. Bring me a cup of tea, said Nuria. Bring me a cup of tea, said Nuria to Nisha. Nuria ordered Nisha to bring her a cup of tea. Nuria asked Nisha to bring her a cup of tea, or none of the above. எனக்கு போய் ஒரு டீ கொண்டு வா, ஒரு கப் டீ கொண்டு வா அப்படின்னு நூரியா நிஷாட்ட சொல்றா. அதிகாரப்பூர்வமா சொல்றா. கேள்வியா கேக்குறாளா? எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? திங்க் பண்ணுங்க, யோசிச்சு யோசிச்சு பதில சொல்லலாம். அஞ்சாவது சென்டென்ஸ். she said to her servant, polish my shoes at once. என்னுடைய ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடு அப்படின்னு அவ தன்னுடைய வேலை செய்யற பணிப்பெண்கிட்ட சொன்னான். she ordered her servant to polish her shoes at once. she requested her servant to polish her shoes at once. she asked her servant to polish her shoes at once. Ordered, requested, asked. Right. Sixth question. She said to the servant, iron my clothes. என்னுடைய துணிகளுக்கெல்லாம் இஸ்திரி போடு
அயன் பண்ணு அப்படின்னு சொன்னாலாம். She set the servant to iron her clothes. She ordered the servant to iron her clothes, or none of the above. அதிகாரப்பூர்வமா கேட்கறது எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? ரிப்போர்ட்டிங் வேர்பா. He said to his father, please give me another chance. அப்பா எனக்கு தயவு செஞ்சு இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன், இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு அவன் அப்பாவை கெஞ்சி கேட்டுட்டான். He requested his father to give him another chance. He advised his father to give him another chance. He ordered his father to give him another chance. ரொம்ப பணிவா கேட்டுக்கிறான் அப்பாட்ட, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்களேன்பான்னு. அதனால எந்த பதில சூஸ் பண்ணும்? ஏ, பி, சி. நீங்க மொத்தமா சென்டென்ஸ் எழுதணுங்கிறது இல்ல, ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணா போதும். ஆப்ஷனை சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணா போதும். ஓகே. 8வது வாக்கியம். I said to my friend, consult a physician. ஒரு மருத்துவரை போய் பாரு அப்படின்னு நான் என்னுடைய தோழன்ட்ட சொல்றேன். I told my friend to consult a physician. I requested my friend to consult a physician. I advised my friend to consult a physician. அறிவுரை சொல்றேன் என்னுடைய தோழன்ட்டியோ தோழிட்டியோ, ஒரு மருத்துவரை போய் பாரு அப்படின்னு. 9th sentence. My brother said to me, will you help me to do the sum? என்னுடைய சகோதரன்கிட்ட சொல்றான், நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு? My brother questioned me if I would help him to do a sum. சாரி, இங்க எழுதியிருக்கு do the sum. சரியா? சம்ம செய்யறதுக்கு நீ எனக்கு உதவி செய்வியா? My brother questioned me if I would help him to do the sum. My brother asked me if I would help him to do the sum, or both. Both the options are correct. Both A and B are correct. Which option will you choose? எந்த பதில தேர்ந்தெடுப்பீங்க? Okay. Last question. The police said to the driver, obey the traffic rules. The police ordered the driver to obey the traffic rules. The police said the driver to obey the traffic rules. None of the above. டிராபிக் ரூல்ஸ்லாம் மதிச்சானோ அப்படின்னு போலீஸ்காரர் வந்து அந்த டிரைவர்கிட்ட அதிகாரமா சொல்றாரு. எந்த சென்டென்ஸ் வந்து இதுல பொருத்தமானதா இருக்கும் ஆப்ஷன்ஸ்ல பதிலா? ஓகே, பதில் எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னியோட செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல இந்த போயமோடைய சம்மரி பார்த்தோம் இல்லையா, லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நான் தரப்போறேன் அடுத்த செஷன்ல. டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். வில் மேக் இட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னியோட செஷனை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.